இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, முதல்ல இவள வெளிய அனுப்புனா. இன்னொரு தடவை நம்ம விஷயத்துல தலையிட வேண்டான்னு சொல்லு. நான் எந்த தப்பும் செய்யல மாமா. இந்த வீட்டு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அததான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். அண்ணா, நீ இப்ப இவள வெளிய அனுப்புறியா இல்ல நான் அனுப்பட்டுமா? கொஞ்சம் வாய் மூடுறியா? அண்ணிய பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? இவ எனக்கு அண்ணி இல்லம்மா. எனக்கு இந்த அண்ணி வேண்டாமா. அண்ணா ப்ளீஸ், உன்னதான் இவள வெளிய அனுப்புனா. ஆமா, நீங்க பூரி கூட்டிட்டு ரூம்குள்ள போங்க. அவளை வெளிய அனுப்ப சொன்னா நீ என்ன உள்ள கூட்டிட்டு போன சொல்றியேனா? எனக்கும் புரியுதுனா உங்களால அவளை அனுப்ப முடியாதுன்னு. உங்க பார்வையில அவ பண்ணது கரெக்ட் தான். ஓகேண்ணா, அப்படின்னா நானே வெளியே போயிடுறேன். பூர்ணி, பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? எங்கடி போவ? உங்க கண்ணுல படாத அளவுக்கு தூரமா போயிடுறேன். இவ இருக்க இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். பூர்ணி, இவ்ளோ நாளா நீ எனக்காக தான் இருக்கேன்னு நினைச்சேனா? இப்போ உனக்கும் இந்த பூமி தான் முக்கியமா போயிட்டால? பூரி, எனக்கு உன்னை விட வேற யாருமே முக்கியம் இல்லைன்றது உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் டோன்ட் டேக் தட் ஃபூலிஷ் டிசிஷன்ஸ். சாரிண்ணா, என்னை யாரும் தடுக்காதீங்க. ஏன் பூர்ணி இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குற? நீ பேசாத. நீ ஏன் மேல கை வச்சிருக்க, அதுவே ரொம்ப அதிகம். இதுக்கு மேல நான் உன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. ககன், என்னடா இது? நீயாவது சொல்லுடா. பூமி, இப்ப இந்த பிரச்சனை இதோட முடியணும்னா என்ன பண்ணணும்னு உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த நிலைமையில இருந்து இப்படி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. டிராமாலாம் வேண்டாமா. அவளை வெளிய போக சொல்லு. இனிமேலாவது திருந்த சொல்லு. பூர்ணி, இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்காத. எங்க விஷயத்துல தலையிடாத. வெளியே போ. பூர்ணி,